வணக்கம், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்னைக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது புளிக்குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காரக்குழம்பு 3 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சிருந்தாலும் கெட்டு போகாதுங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயா ஊற்றினா ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காயட்டும். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டுக்கலாங்க. சின்ன சைஸ் ஸ்பூன் தான் நான் இப்போ வச்சுருக்கிறது. இந்த கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேங்க. இதை எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டுங்க. அதுக்குள்ள மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நல்லா அரை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதுனால குழம்பு நல்லா திக்னஸாக வருங்க. குழம்பும் நல்லா டேஸ்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றாமல் நம்ம செய்யும் போது இந்த மாதிரி வெங்காயம் அரைச்சி ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால சின்ன வெங்காயம் போட்டுக்கல. இப்போ வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெண்டைக்காயை நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். கொஞ்சம் வெண்டைக்காய் பெரிய சைஸாக போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இருக்கிறதுனால அடுப்பு சிம்மில் வச்சுட்டா கரியாது. வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேங்க. இதை நம்ம எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கிக்கலாங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் அதிகமாக புளி ஊற வச்சுருக்கேன். அதை நான் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். புளி எல்லாமே நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்டேங்க நான். இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டுங்க குழம்பு. இப்போ தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளிங்க நல்லா மிக்சியில் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்சியில் அரைச்சி ஊற்றும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்பும் திக்னஸ் கொடுக்குங்க. இதுக்கு நம்ம தேங்காய் போட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. அதுக்காக தான் நான் தேங்காய் போடாத இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறேன். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து மேலையெல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா குழம்பும் நல்லா திக்காக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது, மனம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக பெருங்காயம் 1 ஸ்பூன் அப்படியே மேலாப்பில் தூவிக்கலாங்க. டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.